குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட வருக வென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. குத்துவிளக்கு ஏற்றுதல். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவரிடம் இருள் என்பதே இல்லை என்ற இறைவார்த்தைக்கேற்ப குத்துவிளக்கை ஏற்றி திருவிழா திருநாளை இனிதே துவங்குவோம். இருள் அகற்ற ஒரு தீபம் போதும், பல தீபம் ஏற்றிட பொங்கிடும் ஒளிவெல்லம். அகத்தின் இருள் நீக்கிட தேவை ஒரே ஒரு தீபம். நான் எனது என்னும் அகந்தை அழிய ஒரு சிறு தீபம். உன்னை நீ யார் என்று புரிய வைக்கும் ஆன்மீக தீபம். குத்துவிளக்கின் முதல் தீபத்தை ஏற்ற அருட்பணி கஸ்பர் மற்றும் அருட்பணி அரிமா வளவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மனதிற்குள் நல்ல தீபங்களை ஏற்றி மன இருளை நீக்கி அருள் ஒளிகளை பாதையாக படைப்போம். குத்துவிளக்கின் இரண்டாம் தீபத்தை ஏற்ற செபஸ்தியர் அன்பேத்தை சார்ந்த ஜோசப் தாமஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
சுடாத தீபமாக மாறலாம். ஊரையும் உலகையும் தீயதில் இருந்து காத்திட நாமெல்லாம் சகோதரத்துவம் என்ற அணையாத தீபத்தை நம் மனங்களில் நீங்காமல் ஏற்றுவோம். குத்துவிளக்கின் 3ஆம் தீபத்தை ஏற்ற நல்லாயன் அன்பிய ஆண் பிரதிநிதி பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தீபம் இருளை விளக்கும் வெளிச்சம், தீபம் மங்களம் தரும் சுபம், தீபம் இருட்டில் வெளியிருந்தும் வழி தெரியாதவர்களின் ஒளிகாட்டி என்ற வழிகாட்டி. குத்துவிளக்கின் 4ஆம் தீபத்தை ஏற்ற செபஸ்தியார் அன்பியத்தின் ஆண் பிரதிநிதி எஸ் ஆண்டோ ரிச்சர்ட் மற்றும் அவர்கள் மனைவி சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்வில் ஒளி சேர்க்கும் தீபம், பிறர் வாழ்வின் துயர் நீக்கும் தூபம். இன்று இட்ட தீபம் எந்நாளும் மிளிர்ந்து எந்தன் அக இருள் களைந்து குணச்சுடர் ஏற்றி புற ஒளியாய் மிளிரட்டும். இந்நற்தீபம் அனைவரிடத்திலும் சுடரட்டும். குத்துவிளக்கின் 5ஆம் தீபத்தை ஏற்ற நல்லாயன் அன்பிய பெண் பிரதிநிதி நான்சி மற்றும் சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். போர்ச்சுகலின் பிரான்சிஸ் சேவியர் என்றும் மரவநாட்டு மாணிக்கம் என்றும் நம் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தருக்கு மாலை அணிவிக்க நமது பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு அவையின் பாதுகாவலரான புனித சூசையப்பர் அவர்களுக்கு மாலை அணிவிக்க நமது உதவி பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பழியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பள்ளி பொருளா தன்னை இழந்த தியாக முறைப்போ. இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பழியை நினைப்போ. இறைவன் மைந்தனே பள்ளி பொருளா தன்னை இழந்த தியாக முறைப்போ. சுயநல மறைய சமத்துவ மலர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போ. இறை குலமே எழுவோ, இறையரசை அமைப்போ. மறையுடலாய் வருவோ, திருப்பலியில் இணைவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. முன்னுரை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்ற இறைவார்த்தையை வாழ்வாக்கிய செம்மன் புனிதர் மரவநாட்டு மாணிக்கம் என அன்போடு அழைக்கப்படும் புனித அருளானந்தரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் செபஸ்தியார் மற்றும் நல்லாயன் அன்பிய குடும்பங்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லிஸ்பன் போர்ச்சுகலில் பிறந்து ஓரியூரில் தனது இன்னூரை துறந்து நம் பங்கின் பாதுகாவலரான புனித அருளானந்தர் ஆண்டவர் இயேசுவுக்காக அவருடைய நற்செய்திக்காக உயிரை துறந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அருளானந்தர் நினைத்திருந்தால் மன்னன் தனது நண்பர் பெட்ரோவின் அரண்மனையில் அரசவை உறுப்பினராக சுகபோக வாழ்வு வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் நம் புனிதர் இந்திய மண்ணிற்கு வந்து நற்செய்தி அறிவித்து
அதன் வழியாக தன்னுடைய உயிரை இழப்பதையே லட்சியமாக கொண்டு வாழ்ந்தார். ஏனெனில் நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்ற இறைவார்த்தையை ஆழமாக தன் மனதில் பதித்திருந்தார். அதன்படி தடியத்தேவரின் தவற்றை சுட்டிக்காட்டி அவரை மனமாற செய்தார். அதற்காக தன்னுடைய இன்னுயிரை துறந்தார். 16 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பல இடங்களில் நற்செய்தி அறிவித்து அருள் அடையாளங்களை நிறைவேற்றி திருமுழுக்கு யோவானை போன்று மனவாழ்வில் ஒருவனுக்கு ஒருத்தி என்னும் திருவிவிலிய அறவாழ்வை நிலைநிறுத்த முற்பட்ட போது மரவநாட்டு சேதுபதி மன்னரால் திருத்தூதர் பவுலை போன்று தலை வெட்டுண்டும் திருத்தூதர் பேதுருவை போன்று சிலுவை என்னும் கழுமரத்தில் ஏற்றப்பட்டும் காட்டு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 10 நாட்களுக்கு உணவானார். கோடை காலமாக இருப்பினும் புனிதர் இறந்து தொடர்ந்து 7 நாள் மழை பெய்தது. மழை நீர் புனிதர் சிந்திய இரத்தத்தை எல்லா திசைகளுக்கும் கொண்டு சென்றது. இரவு வேளையில் புனிதரின் தலையற்ற உடலில் ஒளிர்ந்த வெண் ஒளி மணல் பரப்பை செம்மண் ஆக்கியது. செம்மன் புனிதர், போர்ச்சுகலின் புனித பிரான்சிஸ் சேவியர், நம் பங்கின் பாதுகாவலர் புனித அர்லாந்தரை போல நாமும் நற்செய்திக்காக உழைக்கவும் இயேசுவுக்காக நம் உயிரை கூட கொடுக்க தயங்காத நம்பிக்கையும் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருளானந்தருடைய பக்தர்களாகிய நாம் புனித அருளானந்தர் போர்த்துக்கல் நாட்டில் பிறந்தாலும் நமது நாட்டில் விசுவாசத்தை விதைப்பதற்காக வந்து கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்ததைப் போல விசுவாசத்தை விதைத்த அந்த விசுவாசம் இன்று பல்வேறு வகைகளில் வளர்ந்து கனிதந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் எல்லாரும் ஒரு சாட்சிகள். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் தவறி இருக்கின்றோம். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இதை அனைத்து மனதில் ஏற்றும் இறைவனது ஆசிரியரையும் இந்த திருப்பலி வழியாக பெற அவருடைய மன்னிப்பையும் பெற நம்முடைய பாவங்களை ஏற்று மனமருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் நாட்டில் உமது மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கும் புனித ஜான் தி பிரிட்டோவின் இதயத்தை உம்மீது மக்கள் மீதும் கொண்ட குன்றா அன்பினால் நிரப்பினீரே. அவரது சாட்சியத்தாலும் பரிந்துரையாலும் உறுதிப்படுத்தப்பட்டு நற்செய்தியை நாங்கள் சுவைத்து மகிழவும் எங்களோடு வாழும் மக்களுக்கு அதை துணிவோடு அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியால் இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித அருளானந்தருடைய நாள் திருப்பலியில் 5ஆம் நாள் உபயம் செய்பவர்கள் திருவா ஜெயராஜ் ஜெயா குடும்பத்திற்கு புனர்லாந்தொழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் வரங்கள் நன்றி பள்ளியாகும். ஜெயராஜ் ஜெயாவுடைய தமிழுடைய திருமண நாளில் ஆண்மையின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடையை பொழியப்பட வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருத்துவராஜ் சகாயராணி குடும்பத்திற்கு புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு நன்றி பள்ளியாகும். பிரிட்டோ ஆரோக்கியதாஸ் மோனிஷா இவருடைய நிச்சயதார்த்தம் நிறைவாக நல்லபடியாக நடந்ததற்கு நன்றி பள்ளியாகும். கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருமதி சாந்தி ஜோசப் குடும்பத்தாரால் புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்டு மகிமையான காரியங்கள் நன்றி பள்ளியாகும். பேரன் பேத்தியவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் மருமகன் நல்ல உணர்ச்சகத்தோடு வாழவும் வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவார் நிர்மல் நான்சி குடும்பத்திற்கு புனித அருளானந்த பரிந்துரையாக பெற்றுக்கொண்டு மகிமையான காரியங்களுக்கு நன்றி பள்ளியாகும். பிள்ளைகள் நன்கு படிக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவார் குருஸ் மோகன் ராசையா சில் ராசையா குடும்பத்திற்கு புனித அருளாந்தொழியாக பெற்றுக்கொண்டு தெய்வமான நலன்களுக்கு நன்றி பள்ளியாகவும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவார் ஜான் பிரிட்டோ சகாயராஜ் மரிய ஜோன்ஸ் குடும்பத்திற்கு புனித அருளானந்த பரிந்துரையாக பெற்றுக்கொண்டு எல்லையற்ற நன்மைகளுக்கு நன்றி பள்ளியாகும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவார் அல்ஃபோன்ஸ் பாத்திமா மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்டு நலமான காரியங்களுக்கு நன்றி பள்ளியாகும் குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருமதி மேரி ராணி குடும்பத்திற்கு புனித அருளானந்த வழியாக பெற்றுக்கொண்டு தெய்வமான நலன்களுக்கு நன்றி பள்ளியாகும் பிரிட்டோ ராஜசெல்வத்துடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக கொடுப்போம். திருவாள் அருள் குமுதனி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இரண் செய்த நன்மைகளுக்கு நன்றி பள்ளியாகும் குழந்தை நன்கு படிக்கும் தெய்வ அருள் வேண்டி வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவாளர் டெனிஸ் ராஜ் ரோசி பிரீத்தி குடும்பத்திற்கு அருளானந்தொழியாக பெற்றுக்கொண்டு நன்மைகளுக்கு நன்றி பள்ளியாகும். டெனிஸ் ராஜ் வினித் ஜோசி பிரீத்தி தவருடைய திருமண நாளிலே ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடுக்கும்படியாகும். அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். மகள் படிப்பிலும் ஞானத்திலும் நிறைந்து சிறந்து விளங்க வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவாரூர் தேவசுந்தர் வகிதா குடும்பத்திற்கு புனித அருளானந்தொழியாக பெற்றுக்கொண்ட நலமான காரியங்களுக்கு நன்றி பள்ளியாகும். ரோஷன் பிரிட்டோ நாம விழா நன்றியாகும். இறைவன் செய்த நன்மைகளுக்கு கொடைகளுக்கும் நன்றி பள்ளியாக வேண்டுதல் பள்ளியாக கொடுப்போம். திருவாரூர் கிறிஸ்டின் ராஜ் குடும்பத்திற்கு புனித அருளானந்த பரிந்துரையாக பெற்றுக்கொண்டு நலமான நன்றி பள்ளியாகும். குடும்பத்திலே மரணமடைந்து பால்ராஜுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக இப்பள்ளியை கொடுப்போம். திருமதி ஜெயராணி ஜோசப் குடும்பத்திற்கு புனித அருளானந்தொழியாக பெற்றுக்கொண்டு மகத்துவமிக்க காரியங்களுக்கு நன்றி பள்ளியாகும். திருவாரூர் அருளானந்த பிள்ளை அலங்காரத்தம்மாள் செலின் அவர் சகோதரி மேரி ஆஞ்சலினுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக கொடுப்போம். திருவாரூர் அந்தோணிசாமி மைக்கேல் லதா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பரிந்துரையாக இறைவன் செய்த
நலமான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். விரைவிலே சொந்த வீடு அமையவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக கொடுப்போம். நல்லாயின் அன்பிய குடும்பத்தினர் சார்பாக புனித அருளானந்தர் பணிவழியாக இரு நல்லாயின் அன்பிய குடும்பங்களுக்கு செய்த அனைத்து கொடைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ரேச்சல் மல்லிகா, மரிய தமிழரசி, தினேஷ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இரண் செய்த வளமையான நிறைவான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். மகன் தினேஷுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும்படியாகும் நல்ல வரன் அமைய வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ஆல்பர்ட் கிரேஸ் மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இரண் செய்த எல்லா நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும். குடும்ப கருத்து நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ராபர்ட் லோர்து குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இரண் செய்த நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். சைமன் கிளாரா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த எல்லையற்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். குழந்தைகள் நன்கு படிக்கும் இறைவர்கள் வேண்டி வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ஃபிலோ செபஸ்டி ஷெரின் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த நலமான தேகமான நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். மேலும் ஷெரின் 10வது திரளே நிறைவான மதிப்புகளை பெற நிறைந்த ஞானத்தை அருள வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ரெக்ஸ் சகாயராஜ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இரண் செய்த நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ஹேமா தேவராஜ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இரண் செய்த தெய்வமான நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும். தன்னுடைய மகனுக்கு நிறைவான எதிர்காலம் தரும்படியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். மார்க்கஸ் ராணி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக செய்த மகிமையான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். மேலும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுப்போம். புனித சௌஸ்தியார் அன்பிய குடும்பத்தார் சார்பாக புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் சௌஸ்தியார் அன்பிய செய்த நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும். கருத்துக்கள் நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி சகாயகுமாரி இன்பராஜ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகும். வீரர்களுக்கு நிறைந்த எதிர்கால வாழ்வு கிடைக்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம். கேஜி ஹோம்ஸ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இரண் செய்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கும் உடல் சுகத்தோடு வெள்ளத்தோடு வாழ வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ஜோசப் தாமஸ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த மகத்துவமிக்க காரியங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். மெலோனி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த வல்லமையான காரியங்களுக்கு நன்றி பலியாகவும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ஆண்டோ ரிச்சர்ட் சாந்தி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த தெய்வமான நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். சார்மைன் ஜேம்ஸ் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த நன்மைகள் வரங்களுக்கு நன்றி பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ராஜு சுசிலா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த நலமான நன்றி பலியாகும். உடல் சுகம் தரும்படியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். ரொரோனா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த மகிமையான காரியங்கள் பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். நெப்போலியன் நான்சி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த நலமான காரியங்கள் பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். பிரான்சிஸ் சேவியர் தைனிஸ் மேரி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த வல்லமையான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். குழந்தைகள் நன்கு படிக்கும்
கடன் பிரச்சனை திறவும் நல்ல உற்சவத்தோடு வாழ வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் ஜஸ்டின் டயனா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த நலமான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். பிள்ளைகள் நன்கு படிக்கும்படியாகும். குடும்பத்திலே மரணமடைந்து ஜெயபிரகாசியுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக கொடுப்போம். திருவாளர் ராபர்ட் கிளை ஷீலா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் வரங்கள் கொடைகளுக்கு நன்றி பலியாகும். பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி கிரேசி சகாய் அசோக் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக பெற்றுக்கொண்ட மகத்தான காரியங்களுக்கு நன்றி பலியாகும். பிள்ளைகளுக்கு நிறைந்த எதிர்கால தரும்படியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாரூர் ஜோ பிரான்சிஸ் கிருபா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் பணிவழியாக இறைவன் செய்த எல்லையற்ற நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். குழந்தை ஞானத்திலும் அவர் சிறந்து விளங்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் ஜோட் சுரேஷ்குமார் கிளாடியா மேரி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் பலியாகும். புனிதவழியாக பெற்றுக்கொண்டு எல்லையற்ற நன்மைகளுக்கும் குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் பிரான்சிஸ் ராஜ் ஜெசிந்தா குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் மரங்களுக்கும் நன்றி பலியாகும். குழந்தைகளுக்கு உடல் சுகத்தை தரும்படியாகும். அரு ஞானத்தும் சிறந்து விளங்க வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருமதி ராணி குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் வழியாக பெற்றுக்கொண்ட தேகமான நன்மைகளுக்கு நன்றி பலியாகும். அந்தோணி ராஜ் ஜோஸ்பின் அருள் தந்தை ஆரோக்கியசாமி அடைக்கலசாமி இருதயசாமி சூசியம்மாளுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக கொடுப்போம். திருமதி ராணி குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லையற்ற நன்மை பலியாகும். சந்தனசாமி ரோசி ஆரோக்கியசாமி மாதவன் செபாஸ்டின் குமார் வெனிஸுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக கொடுப்போம். திருவாளர் அருளானந்தம் இமாக்குலேட் குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் வரங்கள் கொடைகள் என்று பலியாகும். குடும்ப கருத்தை நிறைவேற வேண்டுதல் பலியாக கொடுப்போம். திருவாளர் ஜான் தாமஸ் ஆண்டோ குடும்பத்திற்கு புனித அருளானந்தர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகள் வரண்டு பலியாகும். பேரப்பிள்ளைகள் படிக்கும்படியாகும். குடும்பத்திலே மரணமடைந்து திருவாளர் பி சேவியர் ஜெயரள்ளி சாந்தஸ்தாமியருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக கொடுப்போம். இதனாலே நம்முடைய திருப்பலி நிறைவேற்றி அருளை கொடுக்க வந்திருக்கிற அருள் தந்தை கஸ்பா அவர்களுக்கும் அறிவாளர்களுக்கும் ஆண்டு நிறைந்த ஆசீர்வாதத்தையும் அளித்தபடியாகும். தங்களுடைய இறை பணியிலே நானும் வளரவும் சமுதாய பணியிலும் மேலும் ஓங்கி வளர நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக கொடுப்போம். இந்த நாளில் நம்முடைய பங்கின் பாதுகாவலான அருளானந்தர் விழா கொண்ட வேளையிலே நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவர் புனித வழியாக ஆசீர்வதித்து கொடைகள் வரங்களால் நிரப்பப்பட வேண்டுதல் பலியாக கொடுப்போம். நம்முடைய எண்ணங்கள் இயக்கங்கள் விண்ணப்பங்களை புனித வழியாக ஆண்டவரிடத்திலே எடுத்துச் செல்வோம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பெருமைக்குரியவராய் இல்லாதிருந்தும் தம்மை பெரியவர் என்று கருதுவோர் தம்மை எய்த்து கொள்கின்றனர். ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும். அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும். ஒவ்வொருவரும் அவரவர் சுமையை தாங்கிக் கொள்ளட்டும். இறைவார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்களை அனைத்திலும் பங்கு அளிக்க வேண்டும். ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைத்தபடியே அறுவடை செய்வார். தாம் ஊனியல்பாகிய நிலத்தை விதைப்போர் அந்த இயல்பிலிருந்து அழிவை அறுவடை செய்வார். ஆவிக்குரிய வாழ்வாக்கிய நிலத்தில் விதைப்போர் அந்த ஆவி அருளையும் நிலைவாழ்வை
அறுவடை செய்வார். நாம் செய்வதில் மனம் தளரா போகாமல் இருக்கமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். ஆகையால் இன்னும் காலம் இருக்கும்போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினரையும் நன்மை செய்ய முன்வருவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, என் தெய்வம் இயேசு. ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு, ஒரு நாளும் விலகாத என் தெய்வம் இயேசு. என் பக்கம் இருக்கின்றார், அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. என் ஆற்றல் அவரே, என் மீட்பும் அவரே, பலன் தந்து என்னை எந்நாளும் காப்பவரே. என்னை உள்ளங்கையில் பொறித்து தாளமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார். என்னை உள்ளங்கையில் பொறித்து தாளமெல்லாம் காக்க என் தேவன் இருக்கின்றார்.
அஞ்சாமல் நடந்திடுவே. அவர் என்னோடு இருக்க என்னாலும் காக்க அஞ்சாமல் நடந்திடுவே. Alleluia, 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 alleluia. மெல்லிசை கருவிகள் நீடிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் நீடிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைவோம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 6 இறை திருவார்த்தைகள் 37 40 வரை. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். மேலும் இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது, பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவார் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் பொறுமையும் பக்தியும் ரொம்ப பாராட்டத்தக்கது. தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதனால் இப்போ நம்ம பேசலாமா? சரி. இப்போ நம்ம குழந்தைகளை அது நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது பேர பிள்ளைகளாக இருக்கலாம், அவங்கள பற்றி நிறைய கனவு காண்றோம், அப்படி தானே? உண்டா இல்லையா? என்ன கனவு காண்றோம்?
நல்லா படிக்கணும், நல்லா சாப்பிடணும், அப்புறம் நல்லவனாக இருக்கணும், பெரிய ஆள்னு கேள்விப்படணும், பெரியவனாக வரணும், டாக்டர் ஆகணும். வேற? ஆமாம், எல்லாருமே கனவு காண்றோம் நம்ம பிள்ளைகளை பற்றி. பெரிய பெரிய பதவிகளில் இருக்கணும், பைலட்டாக போகணும், ஜாமியாராக போயிடக்கூடாது. அப்படியா? சாமியாராக போனால் நல்ல சாமியாராக போகணும், அப்படியே போனாலும் பிஷப் ஆயிடணும். பிள்ளைகளை பற்றி கனவுகளை வளர்த்துக்கிட்டே இருக்கோம், அப்படி தானே? மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் நம்ம பிள்ளையும் அப்படி இருக்கணும், ஐக்கிய நாட்டு சபையில் நடக்கணும், எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டணும். அப்படி தானே எதிர்பார்க்கிறோம், உண்டா இல்லையா? சூப்பர். இப்படி நம்ம கனவு காணுகிற ஒரு குழந்தை நாளைக்கு இந்த சமூகத்தினால தூற்றப்பெறுகிறார்னு வச்சுக்குவோம். அந்த பையனா சரியான ரவுடி பையனாச்சப்பா அப்படின்னு 4 பேர் பேசும்போது அதை நாம் கேட்கும்போது உள்ளம் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? அல்லது இன்னொருத்தனை பார்த்து, எப்பா மொடா குடிகாரம்பா, மனசு எப்படி வலிக்கும்ல? நம்ம கனவு காண்றோம், பிள்ளைகளை பற்றி கனவு காண்றோம். ஆனால் நாளைக்கு ஒருவேளை அந்த கனவு நிறைவேறாமல் போய் நாம் எதிர்பார்த்ததற்கு எதிராக அது நடந்து போச்சுன்னா மனசே நொறுங்கி போகுதில்ல? மனசே நொறுங்கி போகுது. இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒருத்தன் வந்து திசை மாறி போயிட்டான், சமூகம் அவனை தூற்றுது, அவனை சண்டைக்காரன்னு சொல்லுது, வன்முறையாளன்னு சொல்லுது, குடிக்கிறான்னு சொல்லுது. அவன் எங்க இருந்து இதை கத்துக்கிட்டான்னு நினைக்கிறீங்க? எங்க இருந்து கத்துக்கிட்டான்? நம்மகிட்ட இருந்து தான். முள்ளை விதைச்சிட்டு எள்ளை எதிர்பார்க்க முடியாது, எள்ளை விதைச்சிட்டு நெல்லை எதிர்பார்க்க முடியாது. எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் கவனமாக கேட்டிருந்தீங்கன்னா அதுதான் சொல்லப்பட்டது. எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய், எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். இன்னும் 2 மாதம் போயிடுச்சுன்னு வைங்களேன், நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபாதர் என் பையனுக்கு கேம்பியனில் இடம் வேணும், ஃபாதர் என் பையனுக்கு ஜான் பிரிட்டோ ஸ்கூலில் எனக்கு இடம் வேணும், சென்ட் ஜோசப்ஸில் எப்படியாவது பேசி மீடியா எஜுகேஷனுக்கு கொண்டு போகணும். எதுக்கு மீடியா எஜுகேஷனுக்கு போகணும்? அவன் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறான், சினிமாவுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறான். மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கான்? கொஞ்சம் கம்மி தான். எவ்வளவு? 245. ஐயோ, இது கொஞ்சம் கம்மி இல்லை, ரொம்ப கம்மி. ஆனால் என்ன இடம் வேணும்? மீடியா எஜுகேஷனுக்கு போகணும், டாக்டராக படிக்கணும். எவ்வளவு காசு கொட்டினாலும் பரவாயில்லை, எவ்வளவு லஞ்சம் கொடுத்தாலும் பரவாயில்லை. அப்புறம் டாக்டர் ஆன பிறகு நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளவு காசை கட்டியாவது என் பையன் டாக்டர் ஆகணும். எவ்வளவு கனவுகள் வச்சிருக்கிறோம், எவ்வளவு கனவுகள் வச்சிருக்கிறோம். நான் ஒரு கிராமத்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிறேன். சில நேரத்தில் பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, எங்களை வந்து கிராமத்தில் வந்து சில பேர் ஃபாதர்ன்னு சொல்லுவாங்க, மற்ற பேர்லாம் ஐயான்னு சொல்லுவாங்க. ஐயா, இவன் யார்? 3ஆம் வகுப்பு படிக்கிறவன், 2ஆம் வகுப்பு படிக்கிறவன், எல்கேஜி படிக்கிறவன். வீட்டுக்கு வந்தால் புஸ்தகத்தை எடுக்கவே மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்த உடனே என்னத்தை எடுத்துடுறான்? கரெக்டாக சொல்கிறீங்க பாருங்க, செல்ஃபோனை எடுத்துடுறான், அந்த ரிமோட்டை எடுத்துடுறான், முழு நேரமும் அதில் தான் இருக்கிறான். பெற்றோர்கள் புலம்புறாங்க, டீச்சர்ஸ் புலம்புறாங்க, எந்நேரமும் செல்லும் கையுமா தான் இருக்கிறான். இந்த விரல் தேஞ்சு போகுது, தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சி. அப்புறம் நான் அந்த பெற்றோர்கிட்ட கேட்குங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவன் ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா இவங்க ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு பக்கம்.
ஒரு சின்ன பிரேக்கு கிடச்சிட்டுனா போதும், உடனே ஃபோன் எடுக்கணும். யார்கிட்ட இந்த மெசேஜ் வந்திருக்கு, எப்போ மெசேஜ் வந்திருக்கு. ராத்திரியெல்லாம் தூக்கம் கிடையாது பல பேருக்கு. படுக்கையில் படுத்து கிடந்து கூட அந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க போகிறோம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க போகிறோம். நம்ம அப்படி இருந்துட்டு, பெற்றோர் அப்படி இருந்துட்டு, ஆசிரியர்கள் அப்படி இருந்துட்டு, முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர்கள் அப்படி இருந்துட்டு, என்னுடைய பிள்ளை மாறணும், என் பிள்ளை மாபெரும் சபையில் நடக்கும்போது மாலைகள் விழ வேண்டும், பாராட்டுக்கள் குவிய வேண்டும் அப்படின்னு நான் சொல்றதோ எதிர்பார்க்கிறதோ அந்த அறிவுரை எடுபடாது. நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் ஒரு சின்ன வேலை செய்வோமா, நான் சொல்றதை செய்றீங்களா? சரி, சும்மா சிம்பிள் தான். உங்க இப்படி வைங்க பார்க்கலாம், அந்த வட்டமா எல்லாரும் ஓகே, நல்லா அப்படி உயர்த்துங்க. அப்படியே கொண்டு வந்து நாடியில் வைங்க. எங்க வச்சிருக்கீங்க பாருங்க. நாடியில் வைக்க சொன்னா ஃபாதர் பிலோமின்ராஜ் உட்பட நாடியில் வைக்க சொன்னா கன்னத்தில் தான் வச்சிருக்காரு. எல்லாரும் கன்னத்தில் தான் வச்சிருக்கீங்க. ஏன்? நான் நாடியில் வைக்க சொன்னேன். நாடினா இது அல்லது இது. ஏன் கன்னத்தில் வச்சிங்க? நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. நான் சொல்கிறத செய்ய மாட்டீங்க. நான் தெளிவாக தான் சொன்னேன் நாடியில் வைங்கன்ட்டு. அதனால் நம்ம பிள்ளைய பார்த்து, ஐயா செல்ஃபோனை தொடாத, அது ரொம்ப மோசமானது, அது வன்முறையை கொண்டு வருது, அதுக்கு ஒரு பெரிய பாடம், அதுக்கு ஒரு பெரிய அறிவுரை எடுபடாது. நம்ம மாறணும். இன்றைக்கு நாம தியாகம் செய்தாதான் நாளைக்கு அந்த சமுதாயம் உருவாகும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். காலையில் இந்த குழந்தைகளுக்கு பூசை எதுவும் இருந்துச்சோ உங்கள் பங்கில்? எப்போ இந்த அருளானந்தரை தூக்கிட்டு சுற்றி வந்தோம்ல, நான் அப்போ முன்னால் பின்னால் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தேன், எத்தனை பிள்ளைகள் வந்திருக்குன்ட்டு. நான் இங்கேயும் தான் தேடிக்கிட்டே இருக்கிறேன். இப்படியே எண்றேன். இங்கே ஒரு 2 டிக்கெட்டு, இங்கே ஒரு 2.5 டிக்கெட் இருக்குது, அந்த அங்கே ஒரு 1/2 டிக்கெட்டு, அந்த அங்கே ஒன்றை பார்த்தோம் ஒரு 1/2 டிக்கெட்டு, மொத்தம் எல்லாம் சேர்த்தா ஒரு 7-7.5 டிக்கெட்டு தான் இருக்குது. உங்கள் பிள்ளைகளை எங்கன்ற? எல்லாம் டியூஷன் போயிருக்கு. ஆனால் இங்கே ஜெபம், முதல் ஜெபத்துலேருந்து கேட்டுக்கிட்டே வரேன். அருளானந்தர் வந்தார், உயிரை தியாகம் பண்ணினார், வேத போதகம் செய்தார், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு கிறிஸ்துவை நாம் எடுத்து செல்ல வேண்டும். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போக முடியல. நம்முடைய குழந்தைகளை இன்னும் கோயிலுக்கு கொண்டு வர முடியல. நீங்க டியூஷனுக்கு போயிருக்கான்னு சொல்றீங்க, அங்க உட்காந்து எந்த செல்போன் அது தேய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது, எந்த டிவியில என்ன ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. ஏன் குழந்தைகளை கொண்டு வரல? அப்போ இந்த பக்தியும் இந்த கோயிலும் இந்த தலைமுறையோட அழிஞ்சு போயிடும். அப்படியா? உங்களுடைய பெற்றோர்கள் உங்க கையை பிடிச்சு நீங்க சின்ன குழந்தைகளா இருந்த போது, நாம சின்ன குழந்தைகளா இருந்த போது கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுனால தான் இன்றைக்கு நீங்க அந்த பக்தியோட இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனா அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக முடியலையே. நானும் தேடி தேடி பார்க்கிறேன். There is so much of empty space. அது அத்தனை குழந்தைகளுக்குள்ளது. இந்த குழந்தைகளுக்கு அன்பையும் இயேசுவையும் அருளானந்தரையும் பக்தியையும் தியாகத்தையும் விதைக்க வேண்டிய நேரத்தில் நம்ம 1000 காரணம் சொல்லலாம். அந்த 1 மணி நேர டியூஷன்னால எல்லாம் மாறி போக போறதில்லை. அடுத்த தலைமுறையை உருவாக்கல. மேலை நாடுகளில் நடக்கிற மாதிரி இங்கே நடக்க போகுது. ஒருவேளை 10 ஆண்டு 15 ஆண்டு கழிச்சு இன்னும் கூட்டம் இல்லாமல் போய், இன்னும் நாமளும் இல்லாமல் போயிட்டு, இங்கே ஒரு திரையை போட்டுட்டு இந்த கோயிலை மார்க்கெட்டாக நடத்துறதுக்கு வாடகைக்கு விட்டுருவோமா? திருமண மண்டபமா வாடகைக்கு விட்டுறலாமே? சிந்திச்சு பாருங்க. வெறும் பக்தி முயற்சி மட்டும் போதாது. நம்முடைய விசுவாசம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும்.
அப்படி எடுத்து செல்லணும்னா இன்றைக்கு தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும், தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும். அல்லது அடுத்த தலைமுறை நாம் விரும்பியபடி இருக்காது. அந்த விரும்பியபடி நடக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் கோயில் இல்லை, குடும்பம். குடும்பம்தான் அந்த திருச்சபை. அந்த குடும்பத்தில் அன்பையும் பக்தியையும் விசுவாசத்தையும் வளர்க்கலன்னா இந்த கோயில் ஒரு நாள் எம்டி ஆயிரும். அன்பானவர்களே, அனைவரும் இழந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காகவும் மன்றாட்டுக்களையும் இறைவனிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, கருத்தினார்கள், அருப்பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இறை பணிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இவர்களுக்கு நல்ல உடல் உளம் சுகம் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, இன்றைய நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்து கொண்டிருக்கும் அருள்பணி கஸ்பார் மற்றும் அருள்பணி அரிமாவளன் அவர்களையும் எம் பாசமிகு பங்குத்தந்தை மற்றும் உதவி பங்குத்தந்தை அவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து தங்கள் இறைப்பணியை தொடர்ந்து சிறப்பாக செய்யும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, ஜூபிலி ஆண்டில் நமது குடும்பத்தில் பரிவு மற்றும் நன்னயம் என்ற தலைப்பில் சிந்திக்கும் இந்த நாளில் நாங்கள் பிறரோடு பரிவும் அன்பும் கொண்டு நன்னயத்துடன் செயல்பட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவுள்ள விண்ணக தந்தையே, எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித அருளானந்தரின் திருவிழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் புனிதரின் மதிப்பீடுகளை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து நற்செய்திக்காக உழைக்க அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் இறைவா, நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் தளரவும் வன்முறையை முற்றும் ஒழிக்கவும் திரு அவைக்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் எதிர்கொள்ளவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையிலும் இல்லத்திலும் சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே அவர்களுக்கு ஆறுதலும் உடல் சுகமும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குறிப்பாக இங்கே அருளானந்தருடைய பக்தர்களாகிய நாம் அனைவரும் அவரைப் போல விசுவாசத்தில் ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில் வாழவும் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். இரக்க மிகுந்த ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமண் உகந்தனவாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று
இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இணையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவானன்று. தந்தை 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதான் படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாகி புதிதாக தாழ்படுகின்றேன். தந்தை 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று. இந்த படைப்பெல்லாம் நீதான் படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். உடல் துன்பங்கள் அனைத்தையும் உமது அன்பின் சுடரால் வென்ற புனித ஜான் தே பிரிட்டோவை போல நாங்களும் உமது அருளால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானி. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கி அவர் தம்மை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார்.
எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அடிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. Hosanna, 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 Hosanna. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம்முடைய மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆரைக்கராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆயனரோடும் திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்திருளும். அன்பு தந்தையை, இந்த நாளில் திருவிழா கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நம்முடைய திருக்கரத்தால் அர்ச்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெயித்த பலிக்காகவும் தொழில் முன்னேற்றமடைய வேண்டுதல் பலிக்காகவும் நல்ல பணி கிடைக்க, நல்ல வரன் கிடைக்க, நல்ல குழந்தை செலவு கிடைக்க ஆண்டவரே நீ தரப்போகின்ற ஒவ்வொரு காரியங்களும் செலுத்துகிறோம். அது பரிந்துரைப்பு எந்நாளும் எங்களுக்கு இருந்து எங்கள் பங்கு மக்களை நிறைந்த ஆசீர்வாதத்தில் நிரப்பும்படியாகும். பிள்ளைகள் நன்கு படித்து தேகமான எதிர்காலத்தை நிறைய அமைத்து கொடுப்பீராக. நாளில் ஆண்டவரே, பிரிட்டோ என்ற பெயரை தாங்கிய அனைவருக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். அருளானந்தர் ஜான் பிரிட்டோ திருநாமது கமண்டாடுகிறோம். அனைவரை ஆசீர்வதித்து அவர்களையும் குடும்பங்களையும் எந்நாள் காத்து வலிமையான வாழ்வை கொடுக்கப்பட ஜெபிக்கிறோம். சிறப்பாக குறிப்பாக முன்னாள் பங்கு தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களுக்காக கொண்டாடுவோம். அவருடைய பணி சிறக்கவும் நம்முடைய அலுவலகத்தை பணியாற்றுகின்ற ஆசிரியர் மரிய ஜான் பிரிட்டோ இப்போ கொடுக்கிறோம். அவர்களுடைய ஆசீர்வாதத்திலும் நீதாம் எந்நாளும் பிரிட்டோ என்ற பெயரை தான் இருக்கும் தெய்வமான நலன்களையும் மனையை கொடுத்து ஐசியத்தையும் அற்பத்தையும் வாழ்க்கையிலே கண்டு என்னாலும் மகிழ்ச்சியை கொடுக்க தாழ்ந்து பணிந்து மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதி நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளை கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்களும் புனித அருளானந்தர், இவ்வுலகிலும் முகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல், எங்கள் குற்றம் குறைகள் பலவீனங்களை பாராமல், உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இச்செம்மறி நம் அனைவரையும் விசுவாசத்திற்கு சாட்சிகளாக வாழ அழைக்கின்றார். இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் போத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்து இன்று வா. இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. விண்ணிலே ஒரு சொந்தம் அடைந்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் ஏழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் அடைந்திட மண்ணிலே புது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் ஏழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. சொந்தம் நீ என வந்திடுவாய், வசந்தங்கள் வாழ்வில் தந்திடுவாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். நினைவாக என்னில் வந்து நிலையாக உன்னை தந்து நிழலாக என்னை தொடர்வாய். விண்ணிலே ஒரு சொந்தம் அடைந்திட மண்ணிலே பொது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் ஏழுவாய். விண்ணிலே ஒரு சொந்தம் அடைந்திட மண்ணிலே பொது வாழ்வு அடைந்திட நிறைவாக என்னில் ஏழுவாய். நான் உன்னில் வாழ என்னாலும் அருள் புரிவாய். இறைவா என்னுள்ள மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை பூர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடும்
நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் மிதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றோடு என்னை வீடும். யூப்புலியாண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாளை புதன்கிழமை நாளால் திருப்பலி நிறைவேற்றி வருபவர் அன்புக்கு பாசத்துக்குரிய பேரருள் தந்தை எம் பால்ராஜ் மைக்கேல் சேசபை அதிபர், வரலாறு கலை மலைகள் திருச்சி. நாளை சிந்திக்க வேண்டிய கருத்து, ஜூபிலி ஆண்டில் நமது குடும்பத்தில் நம்பிக்கை. ஆண்டவருக்குள் அருமையானவர்களே, தர்மையான வேளையில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று நமக்கு திருப்பலி ஒப்பு கொடுத்து நமக்காக ஜெயித்து கொண்டிருப்பவர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை எஸ் கஸ்பார் அடிகளார். தந்தை அவர்கள் திருச்சி தமிழக திருச்சிலுவை சபையினுடைய மாநில தலைவர். நம்மளை சின்ன பாயர்கள்லாம் அவர் தான் பெரியவர். இன்றைக்கி 3 திருச்சிலுவை அருட்தந்தைகள் உட்கார்ந்துருக்குறாங்க. நான் ஒரு ஆள் தான் மறை மாவட்ட அருட்தந்தை. அழைத்த பொழுது மனமு வந்து ஏற்றுக்கொண்டார். பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட அத்தனை பணிகளையும் ஒத்தி வைத்துவிட்டு நமக்காக இத்திருப்பலி நிறைவேற்றுவதற்காக இசைந்து திருப்பலி நிறைவேற்றி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையவர்களை இளம் பருவத்திலிருந்தே அறிந்தவன் நான். ஏன்னா எங்கள் ஊரில் தான் அவங்க ஸ்கூல் இருக்கு, ஹோலி கிராஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சோமர்சம்பேட்டையில். உறையூரில் மாநில தலைமையகம் இருக்கிறது.
ஆகவே அன்போடும் கரிசனையோடும் இங்கே வந்து நமக்கு திருப்பலி நிறைவேற்றிருக்கிறார். தந்தையருடைய பணி சிறக்க அவருடைய இந்த திருச்சிலுவை சபையை நிறைவோடு வழிநடத்தக்கூடிய ஞானத்தையும் ஆவியின் கொடைகளையும் வரங்களையும் அவர் கொடுக்கப்பட வருகிற சவால்களை எதிர்த்து போராட தேவையான ஆற்றலை அவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த நேரத்தில் அவர் அன்போடு நன்றி சொல்ல கலையப்பட்டிருக்கிறேன். அடுத்த ஆண்டு நம்மளை சின்னப்பா இங்கே இருக்கணும்னா எல்லாமே அவருடைய கையில் தான் இருக்கு. அவர் தான் டிரான்ஸ்ஃபர் போடுறவர் அடுத்த ஆண்டு. இந்த நேரத்தில் நான் பப்ளிக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பர்சனலாக ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் ஃபாதர்கிட்ட. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு அடுத்த வருஷம் வரையே கொடுங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அன்பான அழைப்பு ஏற்று வந்தவருக்கு உலகம் கனிந்த நன்றியும் பல ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி அன்பின் அடையாளமாக இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கிறேன். அன்பாளர்களே, நமக்கு சிறப்பான மறைவுரை அருளுரை தந்தவர் அன்புக்கும் பாசத்துக்குரிய அருட்தந்தை லேனாளர் அழைக்கப்படுகின்ற அரிமாவல்லவன் தந்தையர்கள். நான் பணியாற்றிய முன்னாள் பங்கு பாலக்குச்சியில் வெள்ளைக்குளம் என்ற கிராமத்தில் ஒரு பள்ளியை நிறுவி அதில் நிறுவனராக பணியாற்றி வருகிறார்கள். சிறுமலர் மேல்நிலை பள்ளி என்று ஒரு மாடல் ஸ்கூலாக அந்த பள்ளி பரிணமித்து கொண்டிருக்கிறது. அந்த கிராமத்தை பொறுத்தவரை அந்த சுற்றுள்ள கிராமம் எல்லாருமே அந்த பள்ளியிலிருந்து படிக்கக்கூடிய அளவுக்கு தந்தை அவர்கள் தன் கடினமான உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் பள்ளி நிர்வகித்து பல்வேறு பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வியை கொடுத்து வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, பல சமுதாய பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எய்ட்ஸ் மக்கள், ஏழை மக்கள், ஏழை குழந்தைகள் எல்லோருக்கும் உணவு, அரிசி, பருப்பு என்று பல பொருட்களையும் அந்த சுற்றுவட்டாரங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பாலக்குச்சி இருக்கும் பொழுது அவர் தான் எனக்கு நிலை பங்கு தந்தை. நான் எப்போ வெளியே போகிறோமோ அப்போலாம் ஃபோன் பண்ணி லேனாள் வந்துடுங்க, பூசை வச்சுருங்கன்னு. சரிங்க, நான் வந்துடுறேன், பூசை வச்சிடுறேன் என்று மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு எனக்கு தோளோடு தோல் கொடுத்து பாலக்குச்சி பங்கில் என்னோடு இணைந்து பணியாற்றியவர். தந்தையினுடைய அந்த சமூக சேவை, அவருடைய ஜெப வாழ்வு, ஆன்மீக வாழ்வு, சமுதாய வாழ்வு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன், சுவைத்திருக்கிறேன். ஆகவே இந்த அருமையான இடத்துல தந்தையை மகளை கேட்டு அழைத்த பொழுது அவரும் ஏற்றுக்கொண்டார். பெருசாங்க முடிச்சாரா முடிக்கிறானே தெரியல எனக்கு. அருளுரை வந்து முடித்த மாதிரி எனக்கு தெரியல, என்ன சொல்லிட்டு இருப்பார் நினச்சேன். அப்படி சிந்தனைக்கு விட்டார். நம்முடைய சிந்தனைக்கு சிந்திப்பதற்காக கொடுத்திருக்கிறார். இந்த உலக நடப்புகள், இந்த உலக காரியங்கள், சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைகள் நம்ம ஏன் ஊக்கப்படுத்தலை, உற்சாகப்படுத்தலை, ஆன்மீகவாத கொண்டு வரலை என்பதெல்லாம் நான் சிந்தித்து பார்க்கக்கூடியது. அவர் சொன்ன மாதிரியே ஒரு காலத்தில் நம்மளுடைய ஆலயம் வந்து வெற்றிடமாக கூட மாறலாம். ஏன்னா நம்முடைய தலைமுறை போகும் பொழுது, அடுத்த தலைமுறை பொழுது நம்ம யாரையும் பயிற்சிப்படுத்தலை, யாரையும் ஊக்கப்படுத்தலை, பிள்ளைகளை எவ்வளோ ஆலயத்தை கூட்டி வரலை. எல்லாமே மார்த்தா மாதிரி அது வளர்ச்சி நடக்கிறோம். டியூஷனு, கேம்ஸு, இப்படி
பல நிலைகளிலே நாம் அவர்களை விட்டு நாம் கோயிலுக்கு வரோம். இந்த நிலை மாறும் என்பதைத்தான் தந்தையர்கள் வருத்தத்தோடு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே அருமையான நேரத்தில் தந்தையினுடைய மறைவுரை நம்முடைய வாழ்வினுடைய யதார்த்தமாக லட்சியமாக இருக்க வேண்டும். இந்த அருமையான நேரத்தில் தந்தை அழைத்த பொழுது அவர் மனமோது ஏற்றுக்கொண்டார். அதனால் தந்தையர்கள் வந்து நமக்கு சிறப்பான உலக நடப்புகளெல்லாம் சொல்லி கருத்துரைகளை தந்து விவிலிய மேற்கோளை காட்டி சிறப்பான பணியாற்றலுக்காக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் நம்முடைய உதவி பங்கு தந்தை ஜோசப் யுவராஜ் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள். நோயாளிகளை ஆஸ்வதித்தல். ஆண்டவர் பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இங்கே கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆஸ்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். துன்பங்களால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இங்கே கூடியிருப்போரின் நம்பிக்கை அறிக்கை. புனித அருளானந்தரே, எங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பங்கு மக்கள் நாங்கள் வெறுப்போர் எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் மனம் இறங்கியருளும். எங்கள் அன்பு நிறை அண்ணலே, பாவிகள் எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உமது இதயத்தில் பற்றி எரியும் தியாக அன்பு தீ எங்கள் இதயங்களிலும் பற்றி எரிய செய்தருளும். இதனால் நாங்கள் எங்களை தாக்கும் சோதனைகள், சாத்தானின் சூழ்ச்சிகள் போன்ற தீய சக்திகளை ஆவியானவரின் துணையை கொண்டு முறியடிப்போமாக. மகிமை நிறைந்த நல்ல போதகரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரே, உம்மீது நம்பிக்கை வைக்கும் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் வேண்டும் வரங்களை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்று தந்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மகிழ்ச்சியால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித ஜான் தே பிரிட்டோவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் இவ்வுலகின் உம்மீது கொண்ட உண்மையான அன்பில் வளரவும் விண்ணக மாட்சி என்றும் அடையவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலை நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளானந்தரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வனத்து சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் எல்லா வானதூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவுளே. தந்தை, மகன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.